அண்ணா மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மெட்ரோ என்பது 2017 மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம், தவறு கிடையாது. நமக்கு கண்டிப்பாக சென்னைக்கு வேணும், கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வேணும், கண்டிப்பாக மதுரைக்கு வேணும், கொடுக்கணும். கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க? 2022 கொடுத்த ரிப்போர்ட்டில் 2011 பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க. வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க? அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க. அதாவது 2022 எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, வாக்காளர்கள் எவ்வளோ இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க. வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை 2011 டேட்டாவை கொடுக்குறாங்க. சென்னை, மதுரை ரெண்டும் குவாலிஃபை ஆகலை, அவங்க கொடுத்த தவறான டேட்டா. ரெண்டாவது, மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல, மெட்ரோ நடத்துவது சிறப்பு. இன்றைக்கி பெங்களூரில் பாருங்கள், அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்கார் பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக என்னென்னா, எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பெங்களூர் மெட்ரோவில் கண்டமேனிக்கு ஃபேரை ஏற்றிருக்கிறாங்க. காரணம், திட்டம் சரியாக போடல. இரண்டாவது, மத்திய அரசு கேட்குறது திட்டத்தை சரியாக போடுங்க. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல் 6 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போகிறாங்க ரிப்போர்ட்டில் இல்லை. பப்ளிக் லேண்டா ப்ரைவேட் லேண்டா இல்லை. ரைட் ஆஃப் வே இல்லை. ஹோப்ஸ் காலேஜிலிருந்து கோயம்புத்தூருக்குள்ளே போகக்கூடிய ரூட்டு டிராஃபிக் கன்ஜெஷன் சர்வேல இல்லை. எவ்வளவு வண்டி போகும் இல்லை. எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க, ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. சென்னை 55 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது, கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர் குறைவாக இருப்பது எப்படி 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க? இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. யாரும் நிராகரிக்கலை. புது டிபிஆர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். மனோகர்லால் கட்டர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாமல் உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும். தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்கள் தலை மேலே என் தலை மேலே ஏற்றுவாங்க. 4 ரூபா கொடுத்து போகிற இடத்துல 40 ரூபா கொடுத்து போவோம், இன்றைக்கி பெங்களூர் மாதிரி. அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு.